ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளின் சட்டிகளமான எபிசோட் நம்பர் 6. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். நம்மளோட ஹீரோயினியை அடிக்கிறதுக்காக அந்த ஆள் கழிய ஓங்கிட்டு வர நம்ம ஹீரோயினி பயந்து இருக்கும் போது ஒரு கை வந்து அவங்கள காப்பாற்றும். அது நம்ம ஹீரோன்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா ஹீரோ கிடையாது. எவன்டா இது நடுவுல, நான் தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் வெய் வந்து காப்பாத்திடுவாரு. நீங்க இருங்க, நான் இவனை கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணி அவரையும் கீழே சாச்சி விட்டுருவாரு, அதாவது அடிச்சு போட்டுருவாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, உனக்கு என்னாச்சு? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மரியாதைங்கிறது போல. சாரி சாரி மாஸ்டர். இடி வாங்கடா வாங்கடா, போயிடலாம் வாங்கடா. ஒரு விமன் டேலண்டா இருந்து பிசினஸ் செஞ்சா பிடிக்காதா? இனிமே அவங்களுக்கு நான் இருக்கேன். வாவ், இவனை கட்டிக்க போறோம் கொடுத்து வச்சு வண்டி. சரியான நேரத்துல என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி வை. இது முதல்ல வாங்கிக்கோங்க, இது என்னோட டோக்கன். நீங்க எங்க போறதா இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு தேவைப்படாது, அவன் கிடக்குறான், நான் வாங்கிக்கிறேன், கொடுங்க. ரொம்ப நன்றி. இருக்கட்டும், நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? இவனை மட்டும் எனக்கு ஆகவே மாட்டேங்குது. சரி நான் வரேன் மேடம். இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு, பார்க்க நல்லவன் மாதிரியே இல்லை. அதெல்லாம் முகத்தை பார்த்தா நல்லா தெரியும், அல்வடீர முகம். மாஸ்டர், முதல்ல எதை சொல்றதா இருந்தாலும் கீழே உட்காந்து அம்மிக்கிட்ட சொல்றா. சரிங்க மாஸ்டர். மாஸ்டர், மிஸ்டர் வைக்கு கும்பு நல்லா தெரியும் போல, அவர்கிட்ட எல்லாம் தோத்து போயிட்டாங்க. என்ன? அப்ப என்ன பார்த்தா சோம்பேறி மாதிரி தெரியுதா? அந்த பையல ஏன் கூட சண்டை போட சொல்லு. மாஸ்டர், கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, சாஞ்சுக்கோங்க. ஏ, நீ எப்படி சொல்லலாம்? அவ என்னை விட பெட்டரா? இல்ல இல்ல, என் மாஸ்டரை விட வேற யாருமே பெட்டர் கிடையாது. அம்மா என்னங்க, என்னது இது? ஓப்பன் பண்ணி பாருங்க. வாவ், சூப்பரா வரைஞ்சிருக்கு, உனக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு. மாஸ்டர், நீங்க அந்த ஆன்டி லவ் பண்றீங்களா? என்ன சவுண்ட் இது? சீச்சி, இது புரியுதா? சீச்சி, நான் இப்படி 4 பிள்ளைங்களுக்கு அம்மாவை காதலிக்க முடியும்? லெவலுக்குலாம் அவங்களால வர முடியுமா என்ன? உனக்கு பாடம் கத்துறேன். ஷோயி, ஐயோ வந்துட்டாங்க. இவங்க எங்க இருந்து வந்தாங்க? கெட்டிருப்பாலோ? ஜோயி, ஒரு ஊர்ல ஒரு அடங்காத மாடு இருந்துச்சான். அது எவ்வளவு சொல்லியும் கேட்காதான். அதுக்கு எப்படி சொல்லமோ அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கையில அந்த குச்சால சளின்னு வச்சுட்டு போயிருவாங்க. ஐயோ ஐயோ, எந்த டைரக்ஷன்ல படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க எனக்கும் தான் தூக்கம் வரவே மாட்டேங்குது. ஷோ கடவுளே, எனக்கு அவங்கள நினைச்சா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு அவங்க மேல அட்ராக்ஷன் வந்துருச்சோ? எனக்கு இப்ப அவளை பார்க்கணும் போலே இருக்கு. ஷோ சபா, தூங்க முடியலையே. என்னாலையும் தான் தூங்க முடியல. அவளை பேசாம பார்த்துட்டு வந்துடலாமா? வெளியில மழை பெய்யுதா? இங்க காத்தே இல்லை. ஜன்னலையாச்சும் ஓப்பன் பண்ணி காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ நிற்பாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இத. நானும் தான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காத்து வாங்க வந்தேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்ப போயிடுச்சு. என்னன்னு புரியலையா? கண்ணியுமே உன்னோட கண்ணில் போக பார்த்துச்சு. இப்போ ஓகே, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுவாரு. இந்த நேரத்துல எதுக்கு இவன் வந்தா? இங்க வாங்க சார், இதை சாப்பிட்டு பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், இதை எடுத்துக்கோங்க சார். இது எப்படி பாசிபிள்? மகனே, நான் அம்மா பேசுறேன். நம்ம ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப லோல போயிட்டு இருக்கு. வீட்டையும் அடமான வச்சுட்டேன். அப்ப இன்னும் கடத்து கொடுக்க முடியல. $2000 கடல்ல மாட்டிக்கிட்டப்பா. என்ன, அம்மா வீட்டை அடமானம் வச்சுட்டாங்களா? இப்ப என்ன பாஸ் பண்றது? வேற வழியே இல்லை. இந்த கடையோட டாக்குமெண்ட்டை தான் எடுக்கணும். கடையோட டாக்குமெண்ட் எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்பதான் பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க மாஸ்டர். எனக்கு வேற வழி இல்லை. நெக்ஸ்ட் எபிசோட்.